வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாரின் கரன்சி லாட்டு, ஃபாரின் இந்த காயின் லாட்டு, ஃபாரின் கரன்சி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக அதிகமாக நான் இப்போ ரொம்ப முதல்ல நிறையா போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கம்மி நான் அவங்களுக்கு டீலர் மாதிரி கொண்டு வர்றது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இல்லைடா டெய்லி கொண்டு வருவாங்க, இப்போ என்னென்னு தெரியல, கொஞ்சம் கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி உள்ளது. இது நிறைய நான் விற்றுருக்கேன், நம்ம சேனலில் இது நிறைய விற்றுருக்கேன். நிறையன்னா ஒரு காயினை நான் இதுக்கு முன்னே என் வீடியோ பார்த்தா தெரியும். ஒரு காயினை 250 ரூபாய்க்கு விற்றேன். இது கொஞ்சம் விலைப்பட்ட காயின் தான், பார்த்துக்குங்க. இது ரெண்டும் சேர்ந்து இப்போ 250 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். அப்படி பாருங்கள், ஒரு 20 எண்ணம் போட்டிருக்கேன். ஜூம் பண்ணிக்கிட்டுமா, உங்களுக்கு கிளியராக தெரியும். 20 எண்ணம், இது ஃபுல் லாட்டு. நேற்று நிறைய பேர் கேட்டாங்க, அந்த 20 ரூபா காயின், 10 ரூபா காயின், யூஎன்சி கண்டிஷனில் போட்டிருந்தோம்ல, அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு செட்டாக கொடுத்துருந்தேன் நான். அப்போ நிறைய பேருக்கு அந்த 20 ரூபா காயின் இல்லையோ அப்படின்னு, அது எல்லா காயினும் சேர்ந்து தான் நேற்று ஒரு செட்டாக கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, அது வேறு இது வேறு அப்படின்னாங்க. இல்லை, எல்லாமே சேர்ந்து அந்த 20 ரூபா காயின், 10 ரூபா காயின் போட்டிருந்தது எல்லாம் சேர்ந்து தான் நான் கொடுத்துருந்தேன். வேணுமுங்க அப்படி வாங்கிக்கலாம், சரியா? இதை பாருங்கள், ஒன்றை பார்த்துட்டு வாங்க. செம்பு காயின், அரபு காயின், ரொம்ப பழமையானது. இதையும் பாருங்கள். இது இந்த காயின் இப்படி தான் இருக்கும். அந்த ஊடை பித்தளை மறுபடிங்க, அதாவது நம்ம லேசாக சுத்தப்படுத்தணும். திருநாரை வச்சு லேசாக துடைச்சா போதும். பாக்கி 2 சைடு பதிலாக அது வேறு மெட்டல் ஊட இருக்குது. ஃபுல் 20 ரூபா போட்டிருக்கும். ஆமாம், பாருங்கள். அடுத்தாப்புல பாருங்கள், எல்லாம் சின்ன காயின் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய காயின் தான். நம்ம 6 கிராம் காயினுக்கு மேலே இருக்க காயின். இது 1 ரூபா. இதோட 2 ரூபா இருக்குதுல்ல இந்த செட்டில். இதையும் பார்த்துக்குங்க, 5 ரூபா. நம்ம அதே மட்டும்தான் இருக்கும், நம்ம காப்பர் நிக்கல் சைஸில். பார்த்துக்குங்க, இதெல்லாம் நிறைய நான் விற்றுருக்கேன். நிறைய வந்துச்சு அப்போ முன்ன. சாரி, இதை மாற்றிடுவோம், இதுக்கு பதில் வேறு காயின் போட்டுருவோம். ஏன்னா இது $1/4. சரி, ஒன்று கிடக்கட்டும், பிரச்சனை இல்லை. $1/4 நான் வேறு வச்சுருக்கேன், அது எப்படியோ மாறி வந்துடுச்சு. ராணி காயின் பதிலா இது வெறே உள்ள காயின்லாம் இதுதான். இது நம்ம 5 ரூபா மட்டத்தில் இருக்கும் ராணி காயின். இதெல்லாம் நிறைய நான் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதுவும் $1/4 தானா, பழைய காயின். இது விடுறேங்க, இதுக்கு பதில் வேறு போட்டிருந்தேன். இல்லாட்டா அது ரொம்ப டேமேஜ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ மாற்றி போட்டேன். கொஞ்சம் கரையமாக இருக்குது, இது வேண்டாம். அது அப்போ அதை விட்டுருங்க. இது 1 ரூபா. இது ஒவ்வொன்றா வாங்க போனால் 100 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா அப்படி வரும். 10
என்ன மெட்டல் கொடுத்துருக்கானது இல்லை. இதை பாருங்கள், டேட்டை பாருங்கள், ரொம்ப பழமான 76 அவர் பிறந்த டேட்டா. இது 76 அடித்தது பாருங்கள். 876 1976 ரொம்ப பழமையான காயின். அதெல்லாம் நிறைய காயின் நான் நெட்டில் பார்த்தேன், போட்டிருக்கேன். இதை பார்த்தா இந்த மெட்டலோட இது தான். அது வந்து டக்குனு கை வேறு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு காயின் சூப்பர் காயின், பழமையான காயின். இது 5 ரூபா. நான் இப்போ சொன்னல அதோட 1 ரூபா, அதுக்குள்ளே 2 ரூபா என்கிட்ட இருக்குது. அதை நான் போட்டு விட்டுருந்தேன். இந்த காயின் இருக்குல்ல, இதோட 2 ரூபா என்கிட்ட இருக்குது. இது எடுத்ததுக்கு பதில் நான் அதை 2 ரூபாய் போட்டு விட்டுருந்தேன். சரியா? 2 பென்னி ராணி. அதில் காணிக்காது ஒரு பெரிய காயின். இது ஒரு 6-7 காயின் வச்சுருந்தேன் நான், எல்லாம் போயிடுச்சு. இதை சேர்த்துக்கிட்டு நல்ல வெயிட்டு பார்த்துக்குங்க, நல்ல வெயிட்டில் உள்ள காயின். இது டோக்கன் தான், நல்ல வெயிட் இருக்கும். அதில் மொத்தம் 20 காயின் நான் போட்டு விட்ருவேன். 20 காயின் 600 ரூபா. ரொம்ப விலை குறைச்சி கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி தரேன். இதெல்லாம் ரேட்டுக்கு போகிற காயின். இதெல்லாம் 150 நான் விற்றேன். இந்த காயின்லாம் பாருங்கள், நிறைய காயின் கிடக்கும். இந்த காயின், இது பென்னி, 2 பென்னி. இது எல்லாமே 100 ரூபாய்க்கு மேலே போகிற காயின். பார்த்துக்குங்க. மொத்தத்தில் 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். யாருக்கும் தேவைன்னா அந்த லாட்டை அப்படி எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து இது வந்து பெரிய காயின். நம்ம அரபு காயின் தான், பெரிய காயின். 100 பெல்சா அப்படின்னு இருக்கும். இந்த இது பாருங்கள், இது எல்லாமே தான். இது ஒரு காயின் 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 4 7 10 காயின் இருக்கு. 10 காயின் இருக்குது. இந்த 10 காயினை மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு 20 ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தேன். 1 2 எடுக்கிறவங்களுக்கு 25 ரூபா ஒரு காயினுக்கு. சரியா? அடுத்து இதெல்லாம் நான் ஒரு 4 கட்டு 5 கட்டுக்கு மேலே விற்றுட்டேன். இப்போ 2வது வந்திருக்கு. கொஞ்சம் பாருங்கள், பழைய வீடியோ நம்ம வாடிக்கையாளருக்கெல்லாம் தெரியும். அது வந்து சைனா நோட்டு. இது சைனா 1 ரூபா. என்ன ஒரு ஆல்பத்தில் நீங்கள் நிறையா வச்சுருப்பீங்க, அதோட சேர்த்து வைங்க, பிரச்சனை இல்லை. சின்ன ரேட்டு தான். இது 2 ரூபா, பங்களாதேஷ் கெட்டு தான். கொஞ்சம் வந்திருக்கு கெட்டு. அப்படி வருஷப்படி வேணாலும் வருஷப்படி வாங்கிக்கலாம். நம்பர் வருஷப்படி வாங்கிக்கலாம். ஏன்னா புதுசாக நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி தான் இது போடுதேன். பழைய ஆளுகள்லாம் நிறையா வாங்கிட்டாங்க. பழைய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நிறையா வாங்கிட்டாங்க. புதுசாக உள்ள ஆளுக்கு போடுதேன். இது ஒரு நோட்டு பெரிய ரேணும் இல்லை, வெறும் 15 ரூபா தான். சரியா? ஒரு நோட்டு 15 ரூபா. ஒரு 10 நோட்டு வாங்கி ஆல்பத்தில் வைங்க, பார்க்க அழகாக இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப
இஷ்டப்படுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. பார்த்தீங்களா? இது பின்னாடி காணிக்கலாம் என்ன பாருங்க. அடுத்து 2007 3 காயின் இருக்குது. நல்ல சூப்பர் கண்டிஷனில் 3 காயின் இருக்குது. இல்லை ஒரே கண்டிஷன் தான். 2007 ஸ்கேர் காயின். இது ஸ்கேர் காயின். ஒரு காயின் 70 ரூபா. இது இன்றைக்கி 70 ரூபா இருக்குது, நாளைக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அதில் தான் இப்போ 2005 அடுத்து 2007 தான் ஸ்கேர். 1954 காயினை நான் இந்த சேனலில் தொடங்குறதுக்கு முன்னே 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஒரு காயின் 10 காயினை கொடுத்தேன். நம்ம கொடுக்க வேண்டிய டீலருக்கு 10 காயினை கொடுத்தேன், அனுப்பிவிட்டேன். அவர் இறந்துட்டார், இல்லை சொல்லுதேன். அவருக்கு அனுப்பிவிட்டேன். அன்றைக்கி 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். அவர் 650 ரூபாய்க்கோ விற்றார். இன்றைக்கி அதுக்கு வேலை 4000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்படித்தான் அதோட அந்த காயின்களோட எல்லாம் அப்படித்தான். அன்றைக்கி நம்ம 10 காயினுக்கு ஒரு ட்ரிப்பில் 10 காயின் கொடுத்தேன். மொத்தத்தில் நாங்கள் கூட்டினா எத்தனை காயின் அவர் கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அன்றைக்கி நான் அந்த 10 காயின்கிட்ட இருந்துச்சு. அன்றைக்கி 10 காயினே 40,000 ரூபாய்க்கு இருக்குது. அதெல்லாம் சொல்லி காரியம் இல்லை. நம்ம மாதத்தில் அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வச்சார கொடுப்போம். இந்த சேனலில் தொடங்கிறதுக்கு முன்ன அவர் பாவம் இறந்துட்டார். எல்லாத்தையும் வாங்கிடுவார் அவர். நம்மளை மாதிரி எனது கொண்டானாலும் வேண்டாங்க மாட்டார். அந்த மாதிரி ஆள். அதான் சொல்லுதேன். இது இன்றைக்கி இப்படி இருக்குது. 2005 2000 ஆயிடுச்சு. அது வேணா யாரும் கேட்டாலும் வாங்கி தரேன். உங்களுக்கு யாருக்கும் தேவை இருந்தால் நான் வாங்கி தரேன். அது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்கில் யூஎன்சி இருக்குது, வேணா வாங்கி தரேன். யாரும் வேணா கேளுங்க. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் அடிங்க. வணக்கம்.